எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு டெக் டியூட்டர் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஸ்ப்ரிங் பூட் மைக்ரோ சர்வீசஸில் ஸ்ப்ரிங் பூட் ஆக்சுவேட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். பேசிக்கலி எதுக்காக இந்த ஆக்சுவேட்டர் தேவை அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். நம்ம ஒரு அப்ளிகேஷனை வந்து நம்ம லோக்கல் என்விரான்மெண்ட்டில் டெவலப் பண்ணி டெஸ்ட் பண்ணுறது எல்லாமே பண்ணுவோம். பட் அதோட அப்ளிகேஷன் லைஃப் சைக்கிள் வந்து முடிஞ்சிருது இல்லை. நம்ம அப்ளிகேஷனை வந்து ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டில் டெப்ளாய் பண்ணால் தான் நம்ம அந்த ஒரு பிஸ்னஸ் பர்பஸை வந்து அது மீட் பண்ணும். லைக் பேங்கிங்னா கஸ்டமர் அக்சஸ் பண்ணுறது, இப்போ இ-காமர்ஸ்னா நம்ம கஸ்டமர் சக்ஸஸ் பண்ணுறது, இதெல்லாம் தான் என் கோல் ஆஃப் த அப்ளிகேஷன். அப்போ நம்ம லோக்கலில் டெவலப் பண்ணுறதோட முடிஞ்சிருது இல்லை. அப்போ இந்த லோக்கலில் டெவலப்பர் மிஷினில் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன் எப்படி ப்ரொடக்ஷனில் டெப்ளாய் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடிலாம் வந்து ஆன் ப்ரிமிசஸ் சர்வர், ஆன் ப்ரிமிசஸ்னால் ஒரு கம்பெனி அவங்களுக்குன்னு ஒரு டேட்டா சென்டர் வச்சுருப்பாங்க, அதில் டெப்ளாய் பண்ணுவாங்க. பட் மாடர்ன் ஆர்கிடெக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து கிளவுடுக்கு மைக்ரேட் பண்ணிட்டாங்க. எய்தர் AWS, GCP, இல்லைனா மைக்ரோசாஃப்ட் அசூர் எதுனாலும் வச்சுக்கலாம். இதில் எப்படி வந்து நம்ம அப்ளிகேஷனை வந்து டெப்ளாய் பண்ணுவாங்கன்னா கண்டெய்னரைஸ்டு வெர்ஷனை வந்து பண்ணுவாங்க. கண்டெய்னரைஸ்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷனை வந்து உங்கள் அப்ளிகேஷன் ஜாரை வந்து ஒரு டாக்கர் கண்டெய்னரில் வச்சு டெப்ளாய் பண்ணுவாங்க. இதுதான் வந்து உங்கள் அப்ளிகேஷனை வந்து ஷிப் பண்ணுறது ஒரு ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டில். இப்போ எதுக்காக இந்த ஆக்சுவேட்டர் தேவைப்படுது அப்படின்னா, இப்போ நீங்கள் லோக்கலில் அப் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் லோக்கலில் போய் உங்கள் ப்ரௌசரில் லோக்கல் ஹோஸ்ட் 8080 நீங்கள் என் பாயிண்ட்டை வந்து ஹிட் பண்ணி பார்ப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் ப்ரொடக்ஷனில் கஸ்டமர் லைவ் கஸ்டமர் அக்சஸ் பண்ணுற ஒரு அப்ளிகேஷனை வந்து நம்மளால் ஈஸியாக வந்து மானிட்டர் பண்ணுறது முடியாது. அதை மிட்டிகேட் பண்ணுறதுக்காக ஸ்ப்ரிங் எக்கோசிஸ்டமில் இருக்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் பூட் ஆக்சுவேட்டர். இந்த ஆக்சுவேட்டர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஆக்சுவேட்டரை யூஸ் பண்ணி நம்ம கண்டெய்னரோட ஹெல்த், அதோட மானிட்டரிங், அதுக்கப்புறம் அதோட பெர்ஃபார்மன்ஸ், அதோட மேப்பிங்ஸ், இந்த மாதிரி மல்டிபிள் திங்ஸ் வந்து நம்ம இந்த ஆக்சுவேட்டரை வச்சு அக்சஸ் பண்ணிக்கலாம். மெயினாக நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்ளிகேஷன் ஹெல்த்தை செக் பண்ணுவோம், வெதர் நம்ம அப்ளிகேஷன் அப் அண்ட் ரன்னிங்கில் இருக்கா அப்படின்னு. அந்த அதர் ஹேண்ட் என்ன பார்ப்போம்னா பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். எக்ஸாம்பிள் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷனோட மெமரி எப்படி யூட்டிலைஸ் ஆகுது, CPU எப்படி யூசேஜ் ஆகுது, இந்த மாதிரி மல்டிபிள் விஷயங்கள் வந்து நம்ம இந்த ஸ்ப்ரிங் பூட் ஆக்சுவேட்டர் வச்சு அச்சீவ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எதுக்காக இந்த ஸ்ப்ரிங் பூட் ஆக்சுவேட்டர் தேவைப்படுது அப்படின்றது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன டிபெண்டன்சி யூஸ் பண்ண போகிறோம், என்ன மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் பண்ணணும், இதெல்லாம் வந்து டீட்டெயில்டாக வந்து நான் கவர் பண்ணுறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட்டில் எப்படி நம்ம ஸ்ப்ரிங் பூட் ஆக்சுவேட்டரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறலான்னு பார்க்கலாம். நான் அதுக்கு வந்து ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் எடுத்துக்கிறேன். நம்மளோட ப்ரீவியஸ் டுட்டோரியலில் எப்படி வந்து ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறது, அதில் டிஃப்ரெண்ட் HTTP மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறது, அடுத்து இன்மெமரி டேட்டா பேஸை யூஸ் பண்ணுறது எல்லாத்துக்குமே வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் கவர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை ஷேர் பண்ணுறேன், அதை செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு நான் டேரெக்டாக என்ன பண்ண போகிறேன்னா, என்கிட்ட ஒரு ஆல்ரெடி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அதில் எப்படி நம்ம ஸ்ப்ரிங் பூட் ஆக்சுவேட்டரை இன்டெகிரேட் பண்ண போகிறோம், அதுதான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம pom.xml இதில் ப்ராஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாடல் இதில் ஃபர்ஸ்ட் டிபெண்டன்சி வந்து ஆட் பண்ணணும். நான் அந்த டிபெண்டன்சி வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பூட் ஆக்சுவேட்டருக்கு தேவையான டிபெண்டன்சி. இதுவுமே வந்து நம்மளுக்கு ஸ்ப்ரிங் பூட் எக்கோசிஸ்டம் வந்து கொடுத்துருது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டிபெண்டன்சி ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா org ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க் பூட் அண்ட் ஸ்ப்ரிங் பூட் ஆக்சுவேட்டர், இந்த டிபெண்டன்சி தான் நம்மளுக்கு வந்து ஆக்சுவேட்டர் எனேபிள் பண்ணுறதுக்கு தேவை. ஸோ நான் ஆல்ரெடி இந்த டெமோக்காக நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணனால எனக்கு ஆல்ரெடி இந்த டிபெண்டன்சி வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிபெண்டன்சி வந்து இருக்காது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இன்டெலிஜே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த சைடில் உங்களுக்கு வந்து மேவன் ரீலோட் ஆப்ஷன் இருக்கும். பட் இன்கேஸ் ஆஃப் VS கோட் அப்படின்னா நான் VS கோட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ VS கோடில் இங்கே மேவன் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மேவனில் போய் இந்த லைஃப் சைக்கிளில் நீங்கள் ரீலோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிபெண்டன்சி வந்து டவுன்லோட் ஆகிரும். இப்போ இந்த டிபெண்டன்சி டவுன்லோட் ஆகலைன்னா உங்களுக்கு வந்து POM பில்ட் ஆகாது, உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகாது. ஸோ அதனால் இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். pom.xml அந்த பர்டிகுலர் டிபெண்டன்சி வந்து நம்ம ஆட் பண்ணணும். அந்த அதர் ஹேண்ட் வந்து இந்த ஆட் பண்ண நியூ டிபெண்டன்சி வந்து ரீலோட் பண்ணணும். ஸோ ரீலோட் பண்ணுறதுக்கு இது ஒரு ஆப்ஷன். சம்டைம்ஸ் இல்லை மேவன் கிளீன் இன்ஸ்டால் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் அதுலேயும் ரிசால்வ் ஆகலை அப்படின்றப்ப நீங்கள் இங்கே ரீலோட் பண்ணிங்கன்னா உங்களோட கிளாஸ் பாத்தில் வந்து அது ஆட் ஆகிரும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ இது பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக ஆட் ஆயிடுச்சு, இங்கே உங்களுக்கு எந்த ஒரு எரருமே காட்டக்கூடாது. இந்த மாதிரி இந்த டிபெண்டன்சியை ரிசால்வ் பண்ண முடியல, அந்த மாதிரி எரர் எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது அஸ் யூஷுவல் தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸ்ப்ரிங் பூட்டில் இருக்கிற அந்த மெயின் அப்ளிகேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் என்னோட மெயின் கிளாஸ். நான் என்னோட மெயின் கிளாஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ இதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா,
எக்ஸாம்பிள் வந்து ஸ்டார்டட் அப்படின்ற அந்த கீவேர்டை வச்சு சர்ச் பண்ணேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் டாம் கேட் இஸ் ஸ்டார்டட் ஆன் போர்ட் 8080 இருக்குது. என்னோட அப்ளிகேஷன் வந்து 8080ன்ற போர்ட்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. பட் நீங்கள் அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸில் ஓவர் ரைட் பண்ணியிருந்தீங்கன்னா பர்டிகுலர் போர்ட்டில் வந்து ரன் ஆயிரும். இப்போ வந்து நம்ம அப்ளிகேஷன் வந்து 8080ல் ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் நம்ம இப்போ ஆக்சுவேட்டர் என் பாயிண்ட்டை அக்சஸ் பண்ணலாம். அதுக்கு சின்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா HTTP லோக்கல் ஹோஸ்ட் எந்த போர்ட்டில் ரன் ஆகுது, ஆக்சுவேட்டர் அது வந்து என் பாயிண்ட். இந்த ஆக்சுவேட்டர் கீழே மல்டிபிள் என் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போது ஹெல்த் என் பாயிண்ட். இப்போ ஹெல்த் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த கூகுள் க்ரோமில் பிரிட்டி பிரிண்டர் அப்படின்னு ஒரு பிளகின் இருக்கும். அதை அட்டாச் பண்ணிக்கிட்டே அப்படின்னா ஈஸியாக வந்து பார்க்கலாம். மோஸ்ட்லி நம்மளுக்கு ஜேசான் அவுட்புட்டாக தான் இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து ப்ரிட்டியாக ஃபார்மேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சுவேட்டர் என் பாயிண்ட் போட்டதுக்கப்புறம் நம்ம அப்ளிகேஷன் வந்து அப் அப்படின்றது வந்து தெரியுது. ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற என் பாயிண்ட். இது மாதிரி மல்டிபிள் என் பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த மல்டிபிள் என் பாயிண்ட்ஸ் எனேபிள் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸில் இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ஆட் பண்ணணும். ஸோ இந்த டெமோவில் நான் அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் வந்து அப்ளிகேஷன் OML அது யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். பட் அதுனா அதுக்குரிய ஃபார்மெட்டு மட்டும் வரும். பட் நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய இந்த ப்ராப்பர்ட்டி இதுதான். ஸோ இதில் என்ன மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஆக்சுவேட்டர் என் பாயிண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட். ஆக்சுவேட்டர் என் பாயிண்ட்றது தான் மேனேஜ்மெண்ட் என் பாயிண்ட்ஸ்ன்றது. அதில் இருக்கிற எல்லா API ஆர் என் பாயிண்ட்டையும் நம்ம எனேபிள் பண்ணுறோம். ஸ்டார்னா எல்லா என் பாயிண்ட்டையும் எனேபிள் பண்ணுறோம். ஸோ இதை எனேபிள் பண்ணதுக்கப்புறம் சர்வீஸை மட்டும் ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ லைவ் ரீலோடு இல்லை அப்படின்றப்ப நம்ம வந்து எவ்ரி டைம் நம்ம pom.xml சேஞ்ச் பண்ணுறப்பையோ ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் பண்ணுறப்ப பெட்டர் ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணலாம் என்னென்ன என் பாயிண்ட்ஸ் வந்து நம்மளால் அக்சஸ் பண்ண முடியுது அப்படின்னு. இப்போ அப்ளிகேஷன் வந்து ரீஸ்டார்ட் போய் நம்ம அடுத்து இன்னொரு இது பார்த்தீங்க அப்படின்னா மெட்ரிக்ஸ் அப்படின்ற ஒரு என் பாயிண்ட் இருக்கும். அதை நம்ம அக்சஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரிக்ஸ் அப்படின்னு நீங்கள் ஹிட் பண்ணோடனே உங்களுக்கு மல்டிபிள் ப்ராப்பர்ட்டிஸ் வரும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டார்டர் டைம் ரெடி டைம் வரும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் CPU டைம் அண்ட் CPU யூசேஜ் இந்த மாதிரி மல்டிபிள் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இந்த ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம எப்படி அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா நான் இதுக்காக ஒரு டூப்ளிகேட் டேப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் எக்ஸாம்பிள் வந்து என்னோட அப்ளிகேஷன் ஸ்டார்டர் டைமை நம்ம பார்க்கணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு ஆக்சுவேட்டர் ஸ்லாஷ் மெட்ரிக் ஸ்லாஷ் அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி போட்டிங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் மட்டும் வரும். ஸோ எக்ஸாம்பிள் எந்த ப்ராப்பர்ட்டி இதில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆச்சு இந்த அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ எக்ஸாம்பிள் வந்து 50 செகண்ட்ஸ் அந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. இது மாதிரி மல்டிபிள் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மெட்ரிக்ஸில் இருக்குது. அடுத்து நான் வந்து இப்போ CPU கவுண்ட் பார்க்குறேன். ஸோ லோக்கல் அப்படின்றனால ஒரு CPU தான் இருக்கும், இல்லைன்னா அது கோரை பேஸ் பண்ணி வரும். ஸோ சம் டெமோக்காக நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா CPU கவுண்ட் வந்து 4 இருக்குது. மீன்ஸ் இது வந்து 4 கோர் ப்ராசஸர், அதனால் 4 CPU இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் என்ன ப்ராப்பர்ட்டி வேணுமோ அது எல்லாமே எடுத்துக்கலாம். இதுதான் வந்து மெயின். என்னென்னா பார்த்தீங்கன்னா இதில் JVM யூசேஜ், கார்பேஜ் கலெக்ஷன், அடுத்து வந்து CPU யூசேஜ், இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வரும். ஒரு அப்ளிகேஷன் வந்து ஒரு ஹெல்த் ஒரு பெர்ஃபார்மிங் பெட்டரா அப்படின்றது இதில் இருக்கிற நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு நீங்கள் பார்த்துடலாம். ஃபைன், நம்ம இது பார்த்தாச்சு. நம்ம அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஆக்சுவேட்டர் ஸ்லாஷ் பீன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அது பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பீன்ஸ். இது வந்து நாட் ஓன்லி நம்ம கஸ்டம் பீன்ஸ். இப்போ இந்த கஸ்டம் பீன்ஸ்னால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷனில் இருக்கல அப்ளிகேஷன் போனேன் அப்படின்னா இங்கே கண்ட்ரோலர் பேக்கேஜ் இருக்கும். இந்த கண்ட்ரோலரில் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம்ல இந்த ஸ்டூடெண்ட் கண்ட்ரோலர், அட்ரஸ் கண்ட்ரோலர், இந்த ஸ்டூடெண்ட் கண்ட்ரோலர் ஒரு பீன். அதே போல் இந்த ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரி அப்படின்றது இன்னொரு பீன். இதெல்லாம் வந்து கஸ்டம் பீன்ஸ். அது போக ஸ்ப்ரிங் இன்டர்னலாக நிறைய பீன்ஸ் கொடுத்துருக்கோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீன்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா நிறைய அவுட்புட் வந்திருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக இருக்கிற ஜார்ஸ் டிபெண்டன்சி கொடுக்குறது. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம பீன் இருக்கா வந்து பார்க்குறேன். எக்ஸாம்பிள் நான் ஸ்டூடெண்ட் கண்ட்ரோலர் பீன் இருக்கான்னு பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் கண்ட்ரோலர் பீன் இருக்குது. பேசிக்கலி எக்ஸாக்டாக கிளாஸ் நேமாக இருக்காது, அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் ஸ்மாலாக இருக்கும், ஏன்னா பீன் கிரியேஷன் சின்டெக்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த
பீன் நேம் இருக்கு. அதே போல என்ன காட்டும் அப்படின்னா அந்த பீனுக்கு என்ன டிபெண்டன்சி இருக்கு அப்படின்றத காட்டும். ஸோ எக்ஸாம்பிள் நம்ம கேஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் கண்ட்ரோலருக்கு ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரி டிபெண்டன்சி தேவைப்படுது. இது மாதிரி அந்த பீனை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அது வந்து பீன்ஸ் எண்ட் பாயிண்ட். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் அப் பண்ணுறீங்க, அப்போ உங்களுக்கு வந்து பீன் கிரியேஷனில் எரர் வருது அப்படின்றப்ப நீங்கள் இந்த பீன்ஸை வந்து செக் பண்ணீங்க அப்படின்னா எந்த பீன் இல்லை, எதை எதிர்பார்க்குது அப்படின்ற ஒரு டீட்டெயில்டு ஒரு அவுட்புட் வந்து கிடைக்கும். ஃபைன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மேப்பிங்ஸ் பார்க்க போகிறோம். மேப்பிங்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம அப்ளிகேஷனில் இருக்கிற எல்லா என் பாயிண்ட்ஸையும் வந்து கொடுக்கும். அதே போல் இதில் பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி நம்ம என் பாயிண்ட். ஸோ நம்ம என் பாயிண்ட்னா எதை சொல்ல வரேன்னா இந்த கண்ட்ரோலரில் பார்த்தீங்கன்னா வி ஹவ் போஸ்ட் மேப்பிங், கெட் மேப்பிங் அண்ட் புட் மேப்பிங்லாம் இருக்குல்ல, இதில் வந்து கஸ்டம் என் பாயிண்ட் நம்ம பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆக்சுவேட்டர் கொடுக்குற எல்லா என் பாயிண்ட்ஸும் இதில் வந்து வரும். பட் நம்ம என் பாயிண்ட் இருக்கா அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் அதுக்கு வந்து நான் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றத சர்ச் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கஸ்டம் என் பாயிண்ட்ஸ்லாம் கெட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது, புட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, அப்போ நம்ம என் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்றது வந்து இந்த மேப்பிங்ஸ் வச்சு பார்த்துடலாம். இது வந்து ஒன் ஆஃப் த என் பாயிண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம மேஜரான என் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தோம். ஆக்சுவேட்டர் ஹெல்த்து, ஆக்சுவேட்டர் மேப்பிங்ஸ், ஆக்சுவேட்டர் மெட்ரிக்ஸ், இந்த மாதிரிலாம் பார்த்தோம். பட் இதில் என்ன அப்படின்னா நிறைய எல்லா நீங்கள் என் பாயிண்ட்டையும் இந்த மாதிரி ஸ்டார் போட்டு எனேபிள் பண்ணிங்கன்னா அதில் சில ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது ப்ராப்ளம்ஸ் கூட வரலான்ற சென்சிட்டிவ் டேட்டா வந்து எக்ஸ்போஸ் ஆயிரும். ஸோ அதனால் அட்வைசபிள் என்னென்னா நம்மளுக்கு தேவையான என் பாயிண்ட்ஸை மட்டும் எனேபிள் பண்ணணும். அதுக்குரிய சின்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அதுக்குரிய சின்டெக்ஸு. நான் வந்து டைமிங்காக காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டார் நம்ம வந்து தேவையான என் பாயிண்ட்ஸை மட்டும் எனேபிள் பண்ணுறோம். ஸோ எக்ஸாம்பிள் இதில் வந்து எனக்கு ஹெல்த்து, இன்ஃபோ, மெட்ரிக்ஸ் மட்டும் போதும். எனக்கு வந்து இன்டர்னலாக இருக்கிற பீன்ஸ், எனக்கு இன்டர்னலாக இருக்கிற மற்ற மேப்பிங்ஸ் எல்லாம் வேணாம். அதுதான் வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸும் கூட. ஏன்னா வந்து ப்ரொடக்ஷனில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் டேட்டாவையும் வந்து நம்ம என் பாயிண்ட்னால எக்ஸ்போஸ் பண்ணிடக்கூடாது. பட் இதை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி அதெல்லாம் வச்சு நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். பட் மெயினாக இங்கே என்ன வேணும்னா ஸ்டார் போட்டு எல்லா என் பாயிண்ட்டும் எனேபிள் பண்ணாமல் செலக்டிவாக நம்மளுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற என் பாயிண்ட் மட்டும் எனேபிள் பண்ணுறது தான் வந்து ப்ரொடக்ஷன் சினாரியோக்கு வந்து அட்வைசபிள். ஓகே, இப்போ நான் இதை எனேபிள் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து நம்ம ரீஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா ஒன்லி ஹெல்த், இன்ஃபோ அண்ட் மெட்ரிக்ஸ் என் பாயிண்ட் தான் இருக்குது. அதில் ஏதாச்சும் ஒன்று நான் அக்சஸ் பண்ணுறேன். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஹெல்த் அக்சஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஹெல்த் வந்து அப்புன்னு தெரிஞ்சிருச்சு. பட் நான் இல்லாத ஒன்று அக்சஸ் பண்ணுறேன். எக்ஸாம்பிள் வந்து மேப்பிங்ஸ் வந்து அக்சஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அக்சஸ் ஆக மாட்டேது. ஏன்னா அந்த என் பாயிண்ட் வந்து எக்ஸ்போஸ் பண்ணலை. இந்த மாதிரி தான் வந்து நம்ம எந்த என் பாயிண்ட் வேணும், எந்த என் பாயிண்ட் வேணாம் அப்படின்றத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து ஸ்ப்ரிங் பூட் ஆக்சுவேட்டர் பற்றி ஒரு ஐடியா கண்டிப்பாக கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி வந்து ஒரு டிபெண்டன்சி ஆட் பண்ணணும், என்ன மாதிரி என் பாயிண்ட்ஸ் இருக்குது, அதோட பர்பஸ் என்ன, இது வந்து நான் மெயினாக யூஸ் பண்ணுற சில என் பாயிண்ட்ஸ் மட்டும் காமிச்சேன். இன்னும் நிறையா இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து லாகர், த்ரெட் டம்ப், ஜிசிசி கார்பேஜ் கலெக்டரை மட்டும் பார்க்குறது, இந்த மாதிரி மல்டிபிள் என் பாயிண்ட்ஸ் இருக்குது. அது உங்களோட யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ கண்டென்ட் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் தமிழில் ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களை மீண்டும் இன்னொரு வீடியோவில் திரும்பவும் சந்திக்கிறேன்.